அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவில் நிறைய பேருக்கு பிரயோஜனமான ஒரு அமலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப எளிமையான திக்ர் தான். ஆனால் பலருடைய கவலைகளை நீக்கக்கூடியது, பலருடைய ஏக்கங்களை பூர்த்தியாக்கி தரக்கூடியது அப்படின்னே நான் சொல்வேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பலரும் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு பதிவை தான் நான் போட போகிறேன். என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா, கமெண்ட்ஸில் கூட எடுத்து பாருங்க. நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு வஜீஃபா சொல்லுங்க, கடன் தீர்றதுக்கு வஜீஃபா சொல்லுங்க, தொழிலில் பறக்கத் ஏற்படுறதுக்கு வஜீஃபா சொல்லுங்க. இந்த மாதிரி பணம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றமும் நல்ல மாற்றமும் ஏற்படுறதுக்கு தான் நிறைய பேர் வஜீஃபாக்களை எதிர்பார்த்து அன்றாடம் நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லோருடைய ஹாஜத்துக்களையும் பூர்த்தியாக்கி தரக்கூடிய வகையில் தான் இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு அமலை நம்ம சொல்லித்தர போகிறோம். இந்த அமல் தனியாகவும் செய்யலாம் அல்லது கூட்டாகவும் செய்யலாம். அதாவது இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் இருக்காங்க. அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு அவங்களோட மனைவி, அவங்களுடைய தாய், இன்னும் அவங்கள சார்ந்தவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் ஒரு நபருடைய நலனை நினச்சி அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், அவங்க வெளிநாடுக்கு போகணும், இந்த மாதிரி துவா செஞ்சுக்கலாம் இந்த அமலை முடிச்சுட்டு. அல்லது ஒரு பெரிய ஒரு ரூபாய் கடன் இருக்குது அப்படின்னு குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அதை நீங்கிறதுக்காக இந்த அமலை செய்யலாம். அல்லது ஒரு நஷ்டத்தில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு தொழிலில் அல்லாஹ் ஒரு பெரிய ஒரு பரக்கத்தையும் லாபத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக குடும்பமாக சேர்ந்து இதை செய்யலாம். குடும்பமாக சேர்ந்தும் செய்யலாம், தனியாகவும் செய்யலாம். இந்த அமலை பீரியட்ஸ்லையும் தாராளமாக செய்யலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு அமல் தான். எப்படி நம்ம சலாத்துன் நாரியா கூட்டாகவோ அல்லது தனியாகவோ ஓதுவோமோ அதே மாதிரி தான் இந்த திக்கரை நம்ம ஓதி முடிக்கணும். இந்த திக்கரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமையான அமல். ஆனால் இதில் சிறந்த வார்த்தைகள் இருக்குது. எல்லாருமே தாராளமாக ஓதிடலாம். எனக்கு தெரியாத ஒரு திக்ரு அப்படிங்கிற கவலையே வேண்டாம். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப எளிமையாக பார்த்த உடனே அதை புரிஞ்சு ஓதக்கூடிய வகையில் ரொம்ப ரொம்ப ஒரு அழகான வார்த்தையை கொண்ட திக்ரு தான். இதில் ரொம்ப சிறந்த ஒரு வார்த்தைகள் இருக்குது. அதனால் அல்லாஹ் செல்வத்தை மழை போல பொழிய செய்கிறானாம். எனவே இந்த ஒரு திக்ரு, இந்த ஒரு பதிவு எல்லாருக்குமே பிரயோஜனமான ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன். இன்னும் ஒரு சிலருக்கு ஒரு அவசியமான தேவை இருக்குது. ஒரு திருமணம் வச்சுருக்கோம், பெண் பிள்ளைக்கு திருமணம் வச்சுருக்கோம், அல்லது ஆண் பிள்ளைக்கு திருமணம் வச்சுருக்கோம், ஆனால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கல அப்படின்னாலும் இந்த அமலை நீங்கள் செய்யலாம். ஒரு அவசரத்துக்கு உடல்நிலை சரியில்லை, ஒரு ஆப்ரேஷனுக்கு ஒரு பணம் வேணும், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த அமலை நீங்கள் செய்யலாம். இந்த மாதிரி மிக முக்கியமான ஹலாலான தேவைகள், பணத்தேவை இருக்குது அப்படின்னா இந்த அமலை தனியாவோ கூட்டாவோ முடிச்சுக்கோங்க. இப்போ அந்த அமலை எப்படி செய்யணும், என்ன ஓதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தனியாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, சின்ன தேவை இருக்குது, எனக்கு ஒரு பணம் ஒருத்தவங்க கிட்ட கேட்டிருக்கோம், சின்ன ஒரு அமௌண்ட்டு தான், அது வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 500 தடவை நீங்கள் ஓதிக்கலாம். இல்லை ஒரு பெரிய ஹாஜத் இருக்குது, கடன் நீங்கணும், அல்லது ஒரு வேலை கிடைக்கணும், தொழிலில் பரக்கத் கிடைக்கணும், அல்லது ஒரு தொழில் புதுசாக தொடங்குறதுக்கு அல்லாஹ் உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு திக்ரை 11,000 முறை நீங்கள் ஓதி முடிக்கணும். யார் எத்தனை பேர் ஓதினாலும் சரி, ஆரம்பத்துலேயும் முடிவிலையும் நீங்கள் தருதை இப்ராஹிம் செலவாத்து 11 தடவை ஓதிக்கணும். நீங்கள் எவ்வளோ ஓதுறீங்க அப்படிங்கிற எண்ணிக்கையை நீங்கள் குறித்து வச்சுக்கலாம். ஒரு 10 பேர் ஓதுனதா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு 5 பேர் 4 பேர் அப்படி ஓதுறதா இருந்தாலும் சரி, எண்ணிக்கை நீங்கள் அடிப்படையை வச்சு நீங்கள் இந்த 11,000 முடிச்சுக்கோங்க. ஒரு இருப்பில் உட்காந்து ஓதுனீங்கன்னா ரொம்ப சிறப்பு. இல்லை நீங்கள் தனியாக ஓதுறீங்க, ஓத முடியாது அப்படின்னா நீங்கள் பிரித்து கூட நீங்கள் இதை ஓதிக்கலாம். அது என்ன திக்ரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப அழகான அல்லாஹ்வினுடைய திருநாமங்களை கொண்ட ஒரு இஸ்திஃபாரை கொண்ட அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தை கொண்ட ஒரு எளிமையான திக்ரு தான். அதுதான் சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அலீமி வபிஹம்திஹி வஸ்தக்ஃபிருல்லாஹ், யா சமது, யா அசீசு, யா முக்னி, யா நாசிரு. இதனுடைய பொருள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அல்லாஹ் மிக தூய்மையானவன், அவனுக்கே அனைத்து புகழும் உரியது. அல்லாஹ் மகத்தான தூய்மையானவன், அவனுக்கே அனைத்து புகழும் உரியது. இன்னும் அல்லாஹ்விடமே மன்னிப்பு கேட்கிறேன். இந்த திக்ரு நம்ம எல்லாருமே அன்றாடம் ஃபஜ்ருக்கு ஓதக்கூடியவங்களாக தான் நம்ம இருக்கிறோம். இந்த திக்ரு
ஒரு சிறந்த இஸ்திக்ஃபாரும் கூட, அல்லாஹ்வ புகழக்கூடிய வார்த்தையும் கூட. இதற்கே அல்லாஹ் நமக்கு செல்வ செழிப்பை இழுத்து கொண்டு வந்து நம்ம கிட்ட தருவான். செல்வம் மழை பொழியும்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த அளவு பரக்கத்த அல்லாஹ் நம்ம கிட்ட கொடுத்துருவான். எனவே இதையும் நம்ம ஓதிக்கிறோம். அடுத்தது அல்லாஹ்வினுடைய சிறந்த 4 திருநாமங்கள். யா சமது தேவைகளற்றவனே அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அல்லாஹ் தஆலா நம்மளோட தேவைகள் அனைத்தையுமே கபூலாக்கி தர்றான். யா அசீஸ்னா மிகைத்தவனேன்னு சொல்லும்போது, மிகைக்கக்கூடிய அளவிற்கான செல்வத்த நம்ம கிட்ட கொண்டு வந்து தருவான். இன்னும் யா முகுனி செல்வச் சீமான் ஆக்கக்கூடியவனேன்னு சொல்லும்போது, செல்வத்த நம்ம கிட்ட இழுத்து கொண்டு வருவான். யா நாசிரு உதவி செய்யக்கூடியவனேன்னு சொல்லும்போது, உதவிகள் அனைத்தையும் அல்லாஹ் நமக்கு கொண்டு வந்து தருவான். எனவே யாரெல்லாம் இவ்வளோ பெரிய தொகை எனக்கு ரொம்ப பெருசா இருக்குது. அது அல்லாஹ் கிட்ட இருந்து வந்தா மட்டும் தான் ஒரு அதிசயம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அவங்க எல்லாருமே இந்த அமல முடிங்க. இந்த 4 அல்லாஹ்வினுடைய திருநாமங்கள் இருக்கு பாருங்க. ஓதிய நிமிஷத்துல அல்லாஹ் அடுத்த நொடி உங்களுக்கு உதவிய இறக்க ஆரம்பிச்சுருவான். அந்த அளவு சிறந்த திருநாமங்கள். இந்த 4 திருநாமங்கள நீங்க அன்றாடம் தஸ்பீஹ் செஞ்சாலே போதும். தினமும் நமக்கு தேவைப்படக்கூடிய பரக்கத்த அல்லாஹ் நமக்கு கொட்டிக்கிட்டே இருப்பான். அப்ப நம்ம சிறுக சிறுக இத ஓதிக்கிட்டே வரும்போது, கொஞ்ச காலத்துக்கு பிறகு செல்வச் சீமானா நம்ம இருக்கலாம். அந்த அளவு பரக்கத்த போடக்கூடிய ஒரு திக்ராக இருக்குது. கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ் நான் சொல்லக்கூடிய இந்த திக்ர நான் சொல்லக்கூடிய எண்ணிக்கையில நீங்க ஓதி முடிச்சுட்டு, அல்லாஹ்விடத்துல நீங்க துஆ செய்யுங்க. பணத்த பத்தி கவலையே படாதீங்க. அது அல்லாஹ்விடத்துல கேட்டா நம்ம கிட்ட வந்து சேரும். கண்டிப்பா நீங்க இத மறக்காதீங்க. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பரக்கத் என்பது அல்லாஹ் நாடிட்டா அடுத்த நொடி நம்மகிட்ட வந்துரும். அதனால இந்த அமல நீங்க முடிச்சுட்டு துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். மேலும் இந்த மாதிரி பணம் சார்ந்த விஷயங்களுக்கு ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஒரு வஜீஃபா வேணும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு கடனுக்கோ அல்லது திருமண விஷயத்திற்கோ பணம் தேவை, ஒரு தொழில் தொடங்குறதுக்கு பணம் தேவை. இந்த மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா, நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாப்ல நிறைய வஜீஃபாக்கள் இருக்குது. இந்த கிதாப் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மகிட்ட கேட்பது கிடைக்கும் வஜீஃபா, தௌபா கிதாப் இருக்குது. இன்னும் கெமிக்கல் இல்லாத ரோஜாப்பூ ஃபேஸ் பேக், இன்னும் கெமிக்கல் இல்லாத நலங்கு மாவு, இன்னும் கெமிக்கல் இல்லாத மூலிகை சீயக்காத்தூள் நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் முடி சார்ந்த பிரச்சனைகளுக்கு பாரம்பரியமான முறையில வீட்லயே நம்ம ஹேர் ஆயில தயார் பண்றதுக்கான மூலிகை மிக்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்கும். இந்த பாக்கெட்ட கட் பண்ணி 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயில மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அடுத்த நாள்ல இருந்து நீங்க தலைக்கு தேய்க்கக்கூடிய ஹேர் ஆயில் நீங்களே வீட்லயே ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஆயில குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமா பயன்படுத்தலாம். முடி உதிர்தல் பிரச்சனை, வழுக்குத்தலை, இன்னும் முடி இளநரை பிரச்சனை, இன்னும் முடி அதிகமா உதிருது. இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. முடி வளர்ச்சி அதிகமா இருக்கும். இளநரை பிரச்சனை இருக்காது. ஒட்டுமொத்த முடி சார்ந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடியது தான் இந்த மூலிகை மிக்ஸு. இது வேணும்னு நினச்சிங்கனாலும் சரி, அல்லது தமிழ்லேயே குரான் வேணும் அல்லது தர்ஜுமா குரான் வேணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.